வைரமுத்தோட பாடல் ரஜினி பாட்டு வேற மாதிரி சொல்லுவாங்க. வேறு கம்பங்களை மண்ணுக்குள்ள தங்க வஸ்திரம் மண்ணுக்குள்ள. எவ்வளவு உண்மைதானே அது. என்ன தங்க வஸ்திரம் சாப்பிட்டாலும் கஞ்சி சாப்பிட்டாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. கடைசியில் போற இடம் அதுதான் சொல்றாங்க. உட்கொண்டதெல்லாம் குறையே. எவ்வளவு கிடைத்தாலும் எவ்வளவு வாழ்ந்தாலும் திருப்தியே இருக்காது. அடுத்து என்ன மனம் திருப்தியே இருக்காது. அளவாகிட்டே இருக்கும். உட்கொண்டதெல்லாம் குறையே. இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவோம். உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்தினரே விண்டதனால் எண்ணினீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எந்தது சிற்றம் வளர்த்தே எந்த அருள் அடைவின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே. இப்ப சொன்னாரு, கண்டது பார்த்தது கேட்டது உண்டது கற்றது எல்லாம் பொய் சொன்னாரு இல்லையா. அப்ப மெய்ப்பொருள் எது? பெருமான் அகவலில் சொல்கிறார். எதை பார்க்கணும், எதை படிக்கணும், எதை கேட்கணும், எதை உண்ணணும், எதை செய்யணும், எல்லாவற்றையும் பெருமான் அகவல சொல்லியிருக்காங்க. அறிபவை எல்லாம் அறிவித்தன் உள்ளே விரிவர் விளங்கும் பெரிய சத்குருவே. கேட்பவை எல்லாம் கேட்பித்தன் உள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சத்குருவே. காண்பவை எல்லாம் காட்டுவித்தனக்கே மாண்பதம் அழித்து வயங்கு சத்குருவே. செய்பவை எல்லாம் செய்வித்தனக்கே உய்பவை அழித்தருள் ஓங்கு சத்குருவே. உண்பவை எல்லாம் உண்ணுமித்து என்னுள் அன்பினில் விளங்கும் பரம சத்குருவே. சாகா கல்வியில் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கனப்பொருள் இந்த சத்குருவே. குருவா இருந்து இறைவன் என்னென்னலாம் செய்யணும், சாப்பிடணும், பார்க்கணும், கேட்கணும், உண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அகவல்ல பாடுறார். அருளியலில் அறிய வேண்டியதை அறிவித்து அறிபவை எல்லாம். தவ அனுபவத்தில் கேட்க வேண்டியது நாதம். நாதம் அதை கேட்க வைத்து காண வேண்டியது பேரொளி வெள்ளொளி பொன்னொளி அதற்குள் செவ்வொளி அனைத்தையும் காட்டுவித்து செய்ய வேண்டிய செயல்களை செய்வித்து அமுதம் உண்ண வைத்து சாகா கல்வியை கற்பித்து மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்தே சிற்றம் வளர்த்தே எந்த அருள் அடைந்து இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. சரிப்பா சரிப்பா, இன்னும் கொஞ்ச நாள்பா, கடமையெல்லாம் நிறைய இருக்குப்பா. இன்னும் வீடு வாங்க, கடன் அடைக்கணும், பிள்ளைங்க படிக்கணும், தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அதுக்கெல்லாம் சம்பாதிக்கணும்பா. இன்னும் கொஞ்ச நாள் போட்டும்பா, அப்புறம் வரேன். இன்னும் பொறுப்புகள் இருக்கு, அதற்காக இன்னும் கொஞ்ச நாள் போட்டும். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால், காலத்தை கடக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும் பாவி வந்துடுமே. அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே. சமரச சங்கம் சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லார் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். சத்தியம் இதன் மொழி கொண்டுலகில் பற்றிய பற்ற அனைத்தனையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவியிலே. காலங்களை கடத்தினா என்ன ஆகும்னு சொல்றாங்க. சத்துவ குணம், ராட்சச குணம், தாமச குணமா. இந்த தாமச குணம் தான் நம்மள அப்புறம் பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பண்ணலாம், தாமமா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பாத்தீங்களா, அந்த குணம் தாமச குணம் நம்மை சோம்பேறியாக்கி காலத்தை வீணாக்கி நஷ்டமடைய செய்கிறதா. இன்றிருந்தவர் நாளை இல்லை என்னும் சிறப்புடையது இந்த உலகம்னு சொல்றாங்க. அடுத்த நொடி என்ன நடக்கும்னே தெரியாது. நேற்று கூட அதனால நல்லாதான்ப்பா இருந்தா, என்கிட்ட பேசி கூட போனாப்பா, திடீர்னு இன்னைக்கு கேட்டா இறந்துட்டான்னு சொல்றாங்கப்பா, மாரடைப்புன்னு சொல்றாங்கப்பா. கேள்விப்படுகிறோமா இல்லையா? இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா உண்மையில்? அதைத்தான் பெருமான் சொல்றாங்க. மரணமெனும் பெரும் பாவி சட்டுன்னு வந்துடும். சற்று அதை தடுக்க முடியாது. யாரால தடுக்க முடியாது? சாதாரண மக்களால் தடுக்க முடியாது. ஆனால் சன்மார்க்க சங்கத்தாரால் தடுக்க முடியும். என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் பெருமான் சொல்கிறார். சன்மார்க்க சங்கத்தார் தவிர மரணத்தை நின்று தடுக்க வல்லவர்கள் இந்த உலகில் இல்லை. அதற்கு என்ன பண்ணணும்? பற்றிய பற்ற அனைத்தினையும் பற்ற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவியிலே. பற்றுகள்னா என்னங்க? ஒன்றன் மேல் வைக்கும் ஆசை. ஒன்றன் மேல் சொன்னேன், ஒரு பொருளோ ஒரு உயிரோ அப்படி இல்லை, எது மேல பற்று, பிடிமான ஆசை.
அந்த பற்று, உரிமை, பிடிமானம், என்னுடையது என்னுடையது என்ற பிடிப்பு, எல்லா பற்றுகள் அனைத்தையும் விட்டு விட்டு எப்படி விடணுமா தெரியுமா? பற்றுகளை பற்றற விடணும். அப்படி விட்டுட்டு அருள் அம்பலம் பற்றே பற்றணும். அம்பலம் என்பது சிற்றம்பலம், திருச்சிற்றபை. அதன் மேல் மட்டும் பற்று வைத்தால் இரவாமல் வாழலாம். உரைநடையில நெடுமான் சொல்வார், தேகப்பற்றாகிய அகப்பற்று போயிருத்தல் சங்கல்பம். சங்கல்பம் வச்சுக்கணும். நான் எனது என்கின்ற அகப்பற்று, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என்னை பெற்றவங்க, என் வீடு, என் சொத்து, என் பொருள், அகப்பற்று. இப்படி கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிய இந்த பற்றுகள் எதுவுமே இறந்து போனா கூட வராது. புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே, நான் தான் புகழ்கின்றேன். என் மொழி ஒரு பொய் மொழி என்னாதீர். புகுந்தருணம் கற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் குற்ற துணை அன்றே. மிகுந்த சுவை கரும்பே, செங்கனியே, கோட்டேனே, மெய்ப்பயனே, கைப்பொருளே, விலையறியா மணியே, தகுந்த தனி பெரும்பதியே, தயாநிதியே, கதியே, சத்தியமே என்றுரையில் பக்தியோடு பணிசே. இதுதான் சரியான தருணம். நான் சொல்றேன், இதெல்லாம் உண்மை, பொய்ன்னு நினைக்காதீங்க. அதான் சொல்ல எல்லா பாடலையும் சொல்றாரு, பொய் நினைச்சுக்காதீங்கப்பா, உண்மைப்பா, சொல்றப்பா, வாங்கப்பா, நம்புங்கப்பான்னு ஐயா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம உகந்தருணம், அதாவது இறந்து போகும் தருணம். யார் துணையா வருவாங்க? குற்றவர், பெற்றவர், உடைமை, உலகியல் எதுவும் துணை வராது, வரமாட்டாங்க. ஒரு பாடல சொல்வார், வெம்பும் உயிர்க்கு போய் வேலை நமனும் வருவானே, தம்பி தனையன் துணையாமோ, தனையர் மனைவி வருவானோ, உம்பர் வரும் திருத்தணிகை உயர் மாமலை மேல் இருப்பவர்க்கு தும்பை உடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தேனே. வெம்பும் உயிர், இப்ப செடியில காய் பிஞ்சிலேயே வெம்பி முழுதுடும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி உயிர் வெம்பி முழுதா புகுந்தருணம்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி பெருமாள் இங்க உயிர் வெம்பி போகுதுன்னு சொல்றாரு. வாழும் காலம் நமக்கு பல உறவுகள் உண்டு. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, இப்படி நிறைய மனைவி, மக்கள், நிறைய உறவுகள் உண்டு. ஆனா உயிர் போகும்போது நமக்கு உறவாய் வருவது அந்த காலன் யமன் தான். அப்படி உயிருக்கு உறவாய் யமன் வரும்போது நமக்கு துணையா இந்த உறவுகள் எல்லாம் வருவாங்களா, வரமாட்டாங்களே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணை நம்ம கண்ணை திறக்க பாக்குற பெருமை. அப்ப எதுதான் கூட வரும்? நம்ம இறந்து போனா செய்யும் கர்மாக்கள், வினைகள் மட்டும்தான் ஆன்மா கூடவே வரும். அதைத்தான் நாம் அனுபவிக்கிறோம். தீவினை நல்வினையும் வன்கையிட்டால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவே. அப்போ இந்த தீவினை அது கூட வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பக்தி செய்யணும். பக்தி செய்தால் மனம் அசுத்த பாவனையற்று சுத்த பாவனையில் நிற்கும். வினை இல்லை. எப்பவும் சிவசிந்தனையோடையே இருக்க சொல்ற. எப்பவும் தெய்வ சிந்தனையோடய இருந்தா தப்பு ஏதாவது செய்வோமா? வினை வராது இல்லையா? பதிமூசை முதலிய நற்கிரியால் மனமெனும் பசுகரணி அசுத்த பாவனையாக சுத்த பாவனையில் நிற்கும். மெய் பதியோக நிலைமை அதனால் மதிவாசம் மற்றதின் அடங்கிடும் அடங்கவே மலையில் மெஞ்ஞான மயமாய் வரவு போக்கற்ற நிலை கூடும் என எனது உள்ளே வந்து உணர்வு தந்த குருவே. துதி வாய்மை பெரு சாந்தம் பதமேவு மதியமே குறிசரசியன் ஜோதியே தோய வாகன மீது இலக்குவது தோன்றலை சொல்லறிய நல்ல துணையே கதிபரும் சென்னையில் கண்ட ஓட்டத்துள் வளர் தலமோவு கண்ட வேலை தன்முக துயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணி பதி பூசை முதலிய நற்கிருமையால். உண்மையில் இந்த வார்த்தைகளும் விசாரிக்கும். பூஜை, பூஜை புனஸ்காரம், இறைவனுக்கு செய்யும் பூஜை புனஸ்காரங்கள். இந்த ஆன்மா மலங்கள் கரணங்கள் நீங்கி அதை செய்யும் போது இந்த ஆன்மா மலங்கள் கரணங்கள் அசுத்த பாவனையிலிருந்து தாண்டி சுத்த பாவனையில நிக்குமா. மனம் அசுத்தம் நீங்கி சுத்தமானால் மெய் பதியோக நிலைமையில் புத்தி பாசமற்று அடங்கிவிடும். அப்படி அடங்கினால் மலையில் மெய்ஞானமயமாய் வரவு போக்கற்ற நிலை கூடும். அது என்ன வரவு போக்கற்ற நிலை? பணம் வரவு செலவா? இல்லை, பணம் வரவு செலவு இல்லை. உயிரின் ஆன்மாவின் வரவு போக்கு, பிறப்பு இறப்பு.
அந்த இறப்பு பிறப்பு இறப்பு அற்ற நிலைதான் வரவு போக்கற்ற நிலை கைகூடும் சொல்றாங்க. கிரியை செய் மனசடக்கு யோகம் ஞானம் செய்தால் மரணம் இல்லாத நிலை. மரணம் வந்தால் தானே ஜனனம். மரணத்தை வென்றால் வரவு போக்கற்ற நிலை போனால் தானே திரும்பி வரணும். போகாம இருக்க சொல்றார். 5ஆம் திருமுறையில் வரும் பாடல். நிறைய பேர் 5 திருமுறை வேண்டாம் 6ஆம் திருமுறை மட்டும் போதுங்கிறாங்க. பெருமான் அவர் தோன்றும் இருந்தப்ப அவர் நமக்கு அனுமதி தந்தது 4 திருமுறைகள் மட்டும்தான் படிக்கணும். ஐயா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் கொஞ்சம் சுருக்க முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இந்த பிறவி போயிடுச்சுன்னா இந்த மண்ட பிறவியிலேயே அடையணும்னு பெருமான் சொல்றாங்க. இந்த பிறவி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதனால இந்த பிறவியிலேயே அடையணும். என்ன சொல்றாங்க? நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடிய நாய் உடம்பை உயர்த்தால் வையேன் மடித்திடுவேன் மடித்தார் பின்னர் உலகத்தே வயத்தால் என்ன உடம்புருவோ என்ன வருவோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் என் பரஞ்சுடனே. அன்போடும் பக்தியோடும் இறைவன் திருவருளை நினைக்காத இந்த உடம்பை வச்சுக்கிட்டு வளர்க்கணுமா ஆசை இல்ல, மடிச்சிடுவேன், செத்துடுவேன். பெருமான் சொல்ற வார்த்தைய செத்துடுவேன். அப்படி இறந்தால் அடுத்த பிறவி என்ன பிறவியா வருமோன்னு தெரியலையேன்னு சொல்றாங்க. பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல நிறைய சொல்லுவாங்க. என்னென்ன பாவம் செய்தால் என்னென்ன பிறவி வரும், மனதால் செய்யும் பாவத்து மனதால் வாக்கால் தேகத்தால் செய்யும் பாவத்துக்குள்ள என்னென்ன பிறவி வரும் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பிறவிகள்லாம் வராம இருக்கணும்னா பக்தி செய்து மனதை இறைவன் திருவடியிலேயே வச்சு வினை இல்லாம பாத்துக்கணும். சரி எல்லாம் விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு பிணி மூப்பு நிறைவேறதுக்கு யாருக்காவது சம்மதம் இருக்கா? யாராவது அதை ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் மருந்து எடுத்துக்கணும், மருந்து சாப்பிடணும். நரை திரை மூப்பவை நன்னா வகை தரும் குறை தரும் பெருஞ்சீர் உடைய நல் மருந்தே. என்ன மருந்து எடுத்துக்கணும்னு பெருமான் சொல்றாரு. நரை திரை மூப்பு மரணம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன மருந்து எடுத்துக்கணும்னு பெருமான் சொல்றாங்க. நரை திரை மூப்பவை நன்னா வகை தரும் குறை தரும் பெருஞ்சீர் உடைய நல் மருந்தே. மரண பெரும் பிடி வாரா வகைஞ்சு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே. என்றே எண்ணினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்து. அப்படிப்பட்ட மருந்து என்ன மருந்துங்க? நரைத்திரை மூப்பு வராம மரணம் வராம இளமையா வச்சுக்கிற மருந்து என்ன மருந்து? கூவி கூவி அந்த மருந்து இல்ல. பிறப்பை ஒழிக்கும் மருந்து, யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து. இறப்பை தவிர்க்கும் மருந்து, என்னுள் என்றும் மதுரித்து இனிக்கும் மருந்து. நல்ல மருந்து ஞான மருந்து. என்ன மருந்து? சிற்றவை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தென்னும் ஆனந்த மருந்தே. தவம் செய்யணும். அப்போது கிடைக்கும் உள் அனுபவங்கள் மருந்தாகி அமுதமாகி மரணத்தை தவிர்த்து உயிரை காக்கும். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்கிட செய்யும். பெருமான் சொல்ற ஞானசிரியை முதல் பாடல் அதற்கு உதாரணம். எப்படி பக்தி செய்யணும், என்ன பண்ணணும்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே இதையே ஞான நட தரசே என்புரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் நாம் வம்மில் உலகியலில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். நினைந்துரையேன் பொய்ப்புகளே சத்தியம் சொல்கின்றேன். போச்சபையில் சிற்சபையில் புகும் கருணம் இதுவே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இறைவனை அவன் புகழை அவனின் ஆற்றலை அவனின் வல்லவத்தை நினைச்சு நினைச்சு அதனால உணர்ந்து உணர்ந்து நெகிழணும். நெகிழும் போது அப்படி கண்ணீர் பெருகணும். அப்படி கண்ணீர் பெருகி உடம்பு நனைகிற அளவுக்கு நெகிழணும், உணரணும். அப்படி நனைஞ்சு கண்ணீர் பெருகி நனைஞ்சு அப்போ இறைவனை நாம் கொண்டாடணும். என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றி கொண்டாடினால் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்லி பெருமான் மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்திடலாம்னு சொல்லி பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி சொல்லும் போது அதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து ஜீவகாருண்யம் பத்தி நிறைய சொல்லுவாங்க. தவத்தை பத்தி சொல்லும் போது தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அதுல இதை கொண்டு வர மாட்டாங்க, இதுல அதை கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் இது மட்டும் போதும் அது மட்டும் போதும் என்பதல்ல சன்மார்க்கம். சன்மார்க்கத்திற்கு ஜீவகாருண்யம் தவம் ரெண்டுமே 2 கண்கள், 2மே வேணும். அதை நினைவில் கொண்டு கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன். எக்காலமும்
சாகாமல் ஒளி வடிவம் பெற்றேன், உயர் நிலை பெற்றேன், உலகில் பிற நிலையை பற்றேன், சிவானந்த பற்றை என் பற்றன பற்றினனே என்ற பெருமான் பாடலை நாம் இருக பற்றி கொண்டு கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி நடந்து பெருமான் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். வள்ளல் பெருமான் திருவடியை இருக பற்றி அவர் சொன்ன வழி நடப்போம், வெற்றி காண்போம். நன்றி, வந்தனம். முதல்ல 9 வயதுல எழுதின பாடல் தெய்வமணி மாலை. அதுலயே என்ன சொல்றாருன்னா, நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இந்த நோயற்ற வாழ்வு என்பதே மரணமில்லா பெருமாள்தான். மரணம் என்பதே நோயாகத்தான் வள்ளல் பெருமான் பிடியாக பார்ப்பார். அப்ப முதல் பாடலிலேயே மரணமில்லா பெருமாள்வை சொல்லிடுவார். அது 5ஆம் திருமுறையில வச்சிருப்பாங்க. ஆனா அது ஆக்சுவலா 1ஆம் திருமுறையில வைக்க வேண்டியது. அது மாதிரி அம்மையார் ஒரு நல்ல கதை சொன்னாங்க. பொன்னாட்டுக்கு பயந்த யமதர்மன்னு ஒரு கதை சொன்னாங்க. அது எல்லாம் நம்மளதான் நமக்கு ஞாபகப்பட்டது மாதிரியே இருந்தது அந்த கதை. அது எப்படின்னா, ஒரு உண்மைய அந்த கதையில அந்த மகன், யமதர்மனுடைய மகன் அறிவை துணை கொண்டு அந்த அது வெற்றி அடையும், மரணத்திலிருந்து வெற்றி அடையணும். அந்த அறிவை துணை கொண்டு வெற்றி அடையத்தை பத்தி தான் வள்ளல் பெருமான் 6 திருமுறைகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த சரியை, கிரியை, யோகத்துக்கு அவர் முக்கியத்துவம் தராம ஞான சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்ப இந்த ஞானம் பெறுவதை பற்றி மட்டுமே வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றார். அதனாலதான் உரைநடை பகுதியில யம சம்மாரம் ஒரு பகுதி இருக்கு. உரைநடை பகுதியில் அந்த யமன் மார்க்கண்டேயர் கதை பத்தி சொல்லும்போது, மார்க்கண்டேயர் ருத்ரனுடைய காலை பிடித்துக் கொள்வார், என்னை காப்பாற்றவும். அப்ப என்ன பண்றதுன்னா, ருத்திரங்கிறது ஞானத்தின் அடையாளம்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்போ சாதாரண அஞ்ஞானத்தில் இருக்கிற ஒரு ஆன்மா ஞானத்தை பற்றி கொண்டால் மரணத்தை வென்று விடலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த யம சம்மாரி. அப்ப வள்ளல் பெருமான் முதல் திருமுறையிலிருந்து 6 திருமுறை வரைக்குமே மரணமில்லா பெருமாள் மட்டுமே சொல்லியிருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஞானிகளும் மரணமில்லா பெருமாள் பத்தி சொன்னதில்லை. சும்மா சொல்றாங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, இவர் சொல்லியிருக்கிறாருன்ட்டு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஜீவ சமாதி அடையத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஜீவ சமாதினா, இப்போ ஒருத்தர் ஜீவ சமாதி அடைய போறாருன்னா அவர் ஒரு குழியை தோண்டிடுவார், அதில் இறங்கிடுவார், அதை எல்லாரையும் போட்டு அதை மூட சொல்வார், எல்லாரையும் கூட வச்சு. அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும். இப்ப எப்படி ஜீவ சமாதினா, ஹாஸ்பிட்டல்ல இறந்துருவார், அவரை கொண்டு போய் பொழைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீவ சமாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலம் இந்த காலம். இப்ப ஜீவ சமாதி அடையலாம்னு சொல்றக்கா, தற்கொலைக்கு முயற்சி பண்ணாருன்னு அதை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம சட்டத்துல அப்படிதான் இருக்கு. இவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்றதுக்கு பாக்குறாரு அப்படின்ட்டு. இப்ப அதே மாதிரி இந்த ஜீவ சமாதி அடையிறதுக்கான வாய்ப்பும் இப்ப இல்லை. அதே மாதிரிதான் மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ஒரு பட்டியலிட்டு பாருங்க, புராணத்துல இருக்கிற கதை. நிஜத்துல நம்ம புராணம் இல்லாதவங்களுக்கும் நிறைய பேர் இவர் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி மரணமில்லா பெருவாழ்வு ஒரு ஞானி அடைகிறார் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் ஒரு சாட்சியத்தை பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு. அது என்ன சாட்சியம்னா, அவர் அடையணும், அவர் அடைஞ்சதை அடைச்சான்ற பாடலாம். அந்த பாடல் தான் அவர் தெரிவிக்கிறது. நான் மட்டும் அடையக்கூடாது, எல்லாரும் அடையிறதுக்கு வழி சொல்லி, தான் மட்டும் அடையிறதுக்கு மரணமில்லா பெருவாழ்வு. நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும், அதனால்தான் வள்ளல் பெருமான் அகத்தே கருத்தும் புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருந்தற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும்
இகத்திலே இங்கேயே மரணமிலா பெருவாழ்வு அடைவதற்கு பரம்பொருளை பெற்று மரணமிலா பெறுவது. பரம்பொருளை பெறுவது என்ன? கடவுள் இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் என்ற அடிப்படையில் இருக்கிறார். அந்த இயற்கை இன்பத்தை நாமும் பெறுவதுதான் மரணமிலா பெறுவது. யாரும் இதுக்கு முன்னாடி அடையல, அதுக்கு அப்புறமா அடையலன்றதுக்கு வள்ளல் பெருமாள் ஒரு பாடல் சொல்லுவார். நோவாத நோன்பெனை போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவா வரும் எனை போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என்போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உணர், என்போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உணர் சற்றே அறை அப்படின்னு கடவுள்கிட்ட பார்த்து சொல்வார். யோ நீ சொல்லியா, என்ன தவிர வேற யாரும் சற்றே அறை நீ சொல்லு அப்படின்னு கடவுளை பார்த்து சொல்ற துணிச்சல் வள்ளல் பெருமானாருக்கு மட்டும்தான் இருந்து. இன்னொன்று இப்படி இருக்கிற துணிச்சல் அவருக்கு மட்டும்தான் துணிச்சல் இருக்குது. அவர் கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம ஏமாந்து போயிடும். அவர் உங்களில் என்னையும் ஒருவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், நான் வேறு நீங்கள் வேறு அல்ல, நான் உயர்ந்தவன் கிடையாது, உங்களை மாதிரிதான். நீங்க வள்ளல் பெருமான் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே பட்டதில்லை, நம்ம உட்பட. அவருக்கு 5 மாசம் குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா செத்துப்பாரு. 6வது மாசம் 5 பிள்ளைங்களையும் கூப்பிட்டுக்குன்னா அவங்க அண்ணன் வீட்டுக்கு அவங்க அம்மா போயிடுவாங்க. அங்க அண்ணன் வீட்டுல எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? அந்த காலத்துல, இந்த காலத்திலே இருக்க முடியாது. நடந்தே வந்ததாக. ஆமா, அப்பதான் போக்குவரத்து வசதி கிடையாது. நடந்தே வந்த சின்ன காலம் 7 மாசம். ஆமா, அப்போ அவ்வளவு கஷ்டம், வறுமையும் வறுமை, அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டமான குடும்பம். அதெல்லாம் எதுக்காக அந்த மாதிரி குடும்பத்துல அவர் பிறந்தாருன்னா, என்னை விட நீங்கள் யாரும் கஷ்டப்பட்டது கிடையாது, அவ்வளவு கஷ்டப்பட்ட நானே மரணமிலா பெருவாழ்வு பெறும் பொழுது உங்களுக்கு என்ன குறைச்சல், நீங்களும் அடையணும் நமக்கு சொல்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி எல்லாம். வேற ஒண்ணு நாமும் அடையணும்ன்றதுக்காக தான். இல்ல இன்னொன்று வள்ளலாரெல்லாம் கடவுள் பிறவியாக நம்ம நினைச்சுக்க வேண்டியதில்லை. அப்படி கடவுள் பிறவியா நினைச்சாலும் வள்ளலாருக்கு நம்ம ஏதோ மரியாதை கொடுக்கறதா நினைச்சுக்க வேண்டியதில்லை. வள்ளலார் நம்ம எல்லாம் ஒருத்தர், நம்மள மாதிரியே தாய் கருவையில இருந்தாரு, பிறந்தாரு, இருக்கிற கஷ்ட நஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாரு. அவருக்கும் பொருளாதார கஷ்டம் இருந்தது, அவருக்கும் உலகியல் கஷ்டம் இருந்தது, அவருக்கும் உலகியல்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவருக்கு கல்யாணம் வேணும்ன்றாங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லா நடைமுறையில ஒரு சாதாரண பிரஜைக்கு என்ன நடக்குமோ அது எல்லாம் இருந்தது. அதை மீறிதான் அவர் மரணமிலா பெருவாழ்வு. அப்ப அவர் சொன்ன நிலையில இருந்து நம்ம அதுல இருந்து கத்துக்கணும். நம்ம எப்படி இந்த மரணமிலா பெருவாழ்வு நம்ம அடைய முடியாததுக்கு முக்கியமான காரணம், அவரை கடவுள் நிலைக்கு உயர்த்தி வச்சுட்டு நம்ம அவர் கும்பிடுறதுலயே இருந்துருக்கணும். அவர் உயர்ந்தவருங்க, அவருக்கு முடியுங்க மரணமிலா பெருவாழ்வு, நமக்கு முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது இல்ல, அந்த எண்ணம் தான் இன்றைய வரைக்கும் அது சாதிக்க முடியாத. இந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சா சாதிச்சிடலாம். கடவுள் அவர் கடவுள் தன்மையெல்லாம் அறிஞர். எப்ப அறிஞர்? நம்மளையும் அப்படி கடவுள் தன்மை அடைய சொல்றதுக்கு தான் ஒரு வழி சொல்றாரு. நான் என்னை மாதிரி, நான் என்ன மாதிரி நீயும் யாரு, அதனால நான் உனக்கு சொல்றேன். நான் ஒன்னதும் ஒருவன், நீ என்னை வேறு ஒருத்தரும் பார்க்காதேன்னு சொல்றேன். ஆனா நம்ம அவரை அப்படிதான் வேறுபடுத்தி தான் பார்ப்போம், உயர்த்தி பார்ப்போம். அது தப்பு கிடையாது, இப்ப பார்க்கலாம். ஆனா அவர் எந்த சூழ்நிலையிலிருந்து அந்த நிலைக்கு உயர்ந்தார், அந்த வழிதான நமக்கு சொல்லி இருக்கிறார், அந்த வழிதான நம்ம கடைபிடிக்கணும். அப்படின்னா நம்ம மரணமிலா பெறுவாங்க. இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஈஸி, ஐயா அவர் கடவுள் பிறவிங்க, அவர் அடைஞ்சிருவாரு, நம்மளால அடைய முடியாது. அப்படி நம்மளால அடைய முடியாதுக்கு அவர் 5518 பாடல் பாடியிருக்கிறார். 1596 வரிகள் அகவல் எதுக்கு பாடியிருக்கிறார்? முழுக்க முழுக்க மரணமிலா பெருவாழ்வை அடையலாம் அப்படின்னு. அதனாலதான் அவனால சொல்ல முடியாது. அவருக்கு அந்த ஃபார்முலா, நீங்க எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள போய் இந்த ஆசிடை இவ்வளவு சேர்க்கணும், அந்த ஆசிடை இவ்வளவு சேர்க்கணும், இப்படி சேர்த்தா இதனுடைய ரிசல்ட் இப்படி வரும், ரெட் லிட்மஸ் ப்ளூ லிட்மஸா மாறும், ப்ளூ லிட்மஸ் ரெட் லிட்மஸா மாறும் அப்படின்னா அந்த விகிதாச்சாரத்துல கலந்தா அது மாறும், இல்லைன்னா மாறும். அதே மாதிரிதான் அவர் நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாரு. அந்த ஃபார்முலா படி டிக் பண்ணிட்டே வரணும். இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் வேணும்னு கொடுத்திருக்கிறாரா, நான் இப்பொழுது இந்திரிய ஒழுக்கத்தில் கர்ண ஒழுக்கத்தில் வேலோங்கி இருக்கிறேன்னு டிக் பண்ணணும்.
கோபம், காமம், மோகம், மதம், ஆச்சரியம் வேணான்றதா அதை டிக் பண்ணு. இதுல டிக் பண்ணாத இன்று போட்டோம்னா மரணம் வந்து டிக் பண்ணா மரணமில்லா பெருவாழ்வு. அப்ப வள்ளல் பெருமான் எதை செய்தார்னா கடவுள் தான் அவர்கிட்ட சொல்றாரு, சாகா கலையை வைத்து தந்த ஜோதிய அப்படின்னு. இந்த சாகா கல்வி, சாகா கலைன்றது கடவுள் கிட்ட இருந்து அவர் பயிற்சிக்கிறது. கடவுள் சொல்றாரு, அதுக்கு சுத்த சன்மார்க்க நெறி கடவுள் கொடுத்தது, எல்லாமே கடவுள் கொடுத்தது. உலகில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்ந்து அவர் அனுப்பி வைக்கிறார். நம்மளையும் அனுப்பிதான் வச்சிருக்கிறார். கடவுள் நம்மளை மட்டும் அனுப்பாமல இருந்தாரு, கடவுள் நம்மளையும் அனுப்பி இருக்கிறாரு, அவரையும் அனுப்பி இருக்கிறாரு. அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு, நமக்கு ஒரு வேலையை கொடுத்து. அவருக்கு என்ன வேலை கொடுத்தாருன்னா, நீ ஒழுங்கா போய் இந்த உலகத்தில் உலகில் உயிர்களுக்கு ஒரு இடையூறு எல்லாம் விலக. நமக்கு இருக்கிற இடையூறு மரணம் தான். இந்த மரணத்தை விளக்குவதற்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன், இந்த வேலையை பாரு, அவங்க மாதிரி தான் நீ அதை செய் அப்படின்னு நம்மகிட்ட அனுப்பி இருக்கிறாரு. அவர் சொன்னத அப்படியே அச்சரம் பேசாமல் நம்ம செய்தோம்னா அந்த ரிசல்ட் வரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு அதனால்தான் வள்ளல் பெருமான், என்னை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்காதீங்க, நான் உங்கள மட்டும் அப்படின்னு நீங்க அவர் தோல் மேல கைய போட்டுட்டீங்கன்னா அது சாத்தியம் இல்ல. நீங்க அவங்களை தூரத்துல வச்சோம்னா நமக்கு சாத்தியம் ஆகாது. நம்ம தூரத்தையே வச்சு கடவுள் நிலைக்கு உயர்த்தி வச்சு ஆரம்பத்துல இருந்து அப்படி உயர்த்தி வச்சு காரணத்தினால்தான், அதனாலதான் நமக்கு இந்த நிலை. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு என்பது இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் என்ற நிலை. இயற்கையாக இருக்கிற இறை வடிவத்தை நாம் பெறணும். ஏற்கனவே 3 தேகம் நம்ம உடம்புல இருக்குது, அதை வேறொரு 3ஆக மாற்றிக்கொள்ளணும். அந்த நிலையை தான் வள்ளல் பெருமான் சொல்றேன். அதுல நீங்க ஒவ்வொரு படிக்கட்டா ஏறிக்கிட்டே போனீங்கன்னா 14 படிக்கட்டுக்கு மேல போனீங்கன்னா அவங்க ஒன்றாகலாம். இன்னொன்னு, நம்ம சன்மார்க்கத்துல தான் கடவுளை தேடி போக வேண்டியதில்லை, கடவுளே நம்ம தேடி வரும். நான் இருக்கும் குடிசையிலே உவந்து நுழைந்தனையே, என் உள்ளமெனும் குடிசையிலும் உவந்து நுழைந்தனையே அப்படின்ற. நீங்க மீறி எல்லா மார்க்கத்திலையும் நம்ம போகணும். ஆனா இங்க அவர் சொன்ன பிரகாரம் நடந்துக்கினா கடவுள் வருவார். அவர் தலையெழுத்து, அவர் வந்துதான். அவர் வேற என்ன, அருள் அடியேற்கு அருளல் இறைவனுடைய கடமை. அது கடமை. அவனுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கினா அவர் வந்துவார். அவர் வர்றதுதான் மரணமில்லா பெறுவார். அதை மிக அழகாக ரேணுகா சிவபிரகாஷ் அம்மையார் அவர்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாம் இன்னொரு முறை கைத்தட்டலோடு கூட்டத்திற்கு முன்னிலை வைக்கின்ற நம்முடைய அண்ணன் ராஜேந்திரன் அண்ணா பெருமைகளை வணங்கி, இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று அந்த சீரிய அன்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த அமைப்பின் தலைவர் தண்டபாணி ஐயா அவர்களுக்கும், இறைவணக்கம் பாடிய நம்முடைய அருமை சகோதரி கல்யாணி சேஷேந்திரன் அவர்களுக்கும், விண்ணப்பம் வாசித்தருடைய திருமணி செல்வி பரசுராமன் அவர்களுக்கும், உரைநடை பகுதி வாசித்த தம்பி சிவா பிரகாசம் அவர்களுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றிற்கும் ஒரு முத்தாய்ப்பாக திருமதி ரேணுகா சிவபிரகாசம் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நிறைய உதாரணங்கள், நிறைய அற்பப்பாடுகளை எல்லாம் எடுத்து காட்டி, பெற்றேன் என்றும் இரவாமை, வேதம் தவிர்த்தே இறைவனினை, உற்றே கலந்தான் நான் அவனை, உற்றே கலந்தேன் ஒன்றாகும் என்று ஆரம்பித்து, கட்டமும் கழன்றேன் கவலை விட்டொழிந்தேன் கலக்கமும் தீட்டனன் பிறவி சட்டமும் கிழித்தேன். பிறவி சட்டத்தை கிழிக்கிறது இனிமையா? இல்லையா? அவ்வளவு பெரிய கஷ்டம். அதனாலதான் ஐயா சொல்லுவான், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டால்தான் நாம் அந்த பிறவியாகிய பெருங்கடலை நாம் நீந்த முடியும். ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. எதனாலும் எக்காலத்தும் தடைப்படாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ்வை அடைய வேண்டியது ஆன்ம லாபம் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல்
அந்த மரணமில்லா பெருவாழ்விற்கு ஒரு இது அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. ஞான சரியையிலிருந்து பாடல்கள் எடுத்து விரைந்து விரைந்து அடைந்திடுமே மேதினியில் இங்கே என்று சொல்லி செத்தவர்கள் எழுந்திடவும் திரைந்து திரைந்து ஒழுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தான கொடிய கருணை நடக்கடவுளை கருதுவினும் கருத்து கசிந்து, அதாவது கண்களில் நீர் பெருக அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா மரணமில்லா பெருமாள் அடையக்கூடிய ஒரு வழியை நமக்கு பெருமான் காட்டுறாங்க. அடுத்தது மற்ற அறிவோம் என்று தாண்டியிருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவை வந்துட்டுமே அந்த பாட்டை எடுத்து சொன்னாங்க. நேரம் காலத்தாக்கி நான் சுருக்கி எடுத்துட்டு போறேன். அடுத்தது கண்டதெல்லாம் மணிக்கியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே அப்படின்னு சொல்லி உலகின் நிலையாண்மையை பற்றி எடுத்து சொன்னாங்க. உகுத்தருடம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உற்ற துணை அன்றே, அதாவது நம்ம இறக்க போற தருணம் பெற்றவர்கள் உற்றவர்கள் பிறர்கள் யாராச்சும் கொண்டு வருவாங்களா? வரமாட்டாங்க. இறைவனுடைய தீரோடு ஒன்றுதான் துணை ஒன்றுதான் கூட வரும்னு சொல்லி வெம்பும் உயிர்த்து உழவா அந்த பாடலை எடுத்து சொல்லி ரொம்ப அழகாக அவங்களுக்கே உரிய ஒரு அந்த இயல்போடு அந்த இறை, அதாவது பெருமான தெய்வமா நினைக்கிறோம், அவர் அடையலாம், நம்மளாம் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவர் தாங்க நம்மளை கூட்டிட்டு போகணும். அவர் தான் தெய்வமா இருந்து நம்மளை வழி நடத்துறார். என்னன்னு நமக்கு சொல்றாரு, இது வரைக்கும் தோன்றியது மறையும் பிறந்தது இறக்கும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சாகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தருவதுதான் சன்மார்க்கம். என்மார்க்கம் இழப்பொழிக்கும் சன்மார்க்கம் சொன்னாங்க. பெருமாண்டனுக்கு சாகா கல்வியை பத்தி ஆணித்தருமானுக்கு சொல்றாங்க. அறிபவை சாகா கல்வி. அடுத்தது கேட்பவை தவம் செய்து நாதத்தை கேட்கணும். காண்பவை அந்த காட்சியை பார்க்கணும். செய்பவை நம்முடைய முயற்சி இருக்கணும். உண்பவை நமக்கு அமிர்த உங்கிட்ட நிலை வரணும். அதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டி ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அதாவது அவங்களாம் வந்து பேசினாதான் அதாவது மனசுல நல்லா பதிவுது இல்லைங்களா? அவங்க பேசுறது அவங்க இயல்பாகவே ரொம்ப அழகாக பேசுவாங்க. கதைகளோடு எடுத்து சொன்னாங்க. ரொம்ப அதாவது தெய்வமணி மாநில ஐயா சொல்லுவாங்க, பிரம்மனியனை பிறப்பிக்க வரணும், பிரம்மனியனை பிறப்பிப்பானா? பிறப்பிக்க மாட்டான். அப்படி பிறப்பிக்க நேர்த்தால் அவன் வந்து முருகன்ட்ட குட்டுப்பட்டான் பாருங்க, அந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை குட்டுப்பட நேர்ன்னு சொல்லுவாங்க. அதே போல இரவு நேரங்களுடைய யமன் வந்து என்னை இறப்பிக்க என்ன வருமா? அவனுக்கு இறப்பிக்க என்ன வருது? அப்படி அவன் இறப்பிக்கணும்னு என்ன வந்ததுன்னா, அவன் குட்டுப்பட்டான், அவன் உரைச்சாருல, சிவபெருமான் சம்ஹாரம் பண்ணாருல, அந்த நிலையை அவன் மீண்டும் அடைய நேரிடும் சொல்லி மிரட்டாருங்க. மிரட்டாரு, அப்படி மிரட்டாரு. அந்த நிலையை நம்ம பரவழிக்கணும் நம்ம. அடுத்தது கருவு பெரும் வினை வந்து நலியுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வினை வந்து சேர்ந்ததுன்னா அதான் தீவினை நல்வினைன்னு சொன்னாங்க இல்லைங்களா? வினை இருக்கிற வரைக்கும் நம்ம பிறவி இருக்கதான் செய்யும். அறிந்து செய்கின்ற பாவங்கள், அறியாமல் செய்கின்ற பாவங்கள், அத்தனை பாவங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தீர்த்து கட்டி ஆகாரம், மைதுனம், தூக்கம், பயம் நமக்கு நஷ்டம் செய்யறது இந்த 4 தான். இதுல கவனத்தை கொண்டு ஜீவ காரணத்தை மேற்கொண்டு பக்தி செய்து ஒழுக்கத்துல இருந்து தவம் செய்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொண்டால் பெருமான் சொல்கின்ற அந்த நிலை என்பது மரணமில்லாத பெருவாழ்வு என்பது நமக்கு சாத்தியமே. ஆகாத பெண்களுக்கு ஆகாத நினைவு ஆகி எனக்கென்றும் ஆகிய சுகமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு சுகமா இருந்தது, நமக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளும் முயன்றா நமக்கும் அது ஈஸியா மாறும் அப்படின்னு சொல்லி மரணமில்லா பெருவாழ்வு என்பது கடைபிடித்தால் சாத்தியமே என்று சொல்லி இந்த அருமையான எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய அண்ணன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இதுவரை பொறுமையாக இருந்து கேட்ட அருமையே எல்லாருக்கும் எங்களுடைய வடலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது டிவி ராஜு அவர்களுக்கும், அடுத்தது இன்னைக்கு சிறப்பு உணவு வழங்கிய நம்முடைய ரேணிகா சிவபிரகாசம் அவர்களுடைய மகள் தீர்க்காயும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் முதலரும் கீர்த்தியும் சிவந்திகை ஞானமும் சித்தியும் பெற்று
வாழ்க வாழ்க மகிழ்ந்த அத்துணையால் வாழ்க வாழ்க என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வந்தனம் வணக்கம்.